அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான். வேதாகமத்தில் வனாந்தரத்தை கடந்து போகாத பரிசுத்தவான்கள் கிடையாது. இங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வனாந்தரத்தை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க வேற யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆபிரகாம் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார், ஈசாக்கு வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார், யாக்கோபு பிரயாணப்பட்டு போயிருக்கிறார். அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே போயிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு எலியா போயிருக்கிறார், எலிசா போயிருக்கிறார், தானியேல் சிறைப்பட்டு போயிருக்கிறார், யோசேப்பு போயிருக்கிறார். அதற்கு பிறகு ஏன் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போனார்? சீஷர்கள் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போனார்கள். பவுல் பிரயாணப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார். யார் போகல? பல நேரங்களிலே நாம் இருக்கிற இடத்துல குறைவுகள் வருவது இயல்பு. அது வாழ்க்கையில் ஒரு பார்ட். பிரச்சனையோ போராட்டமோ உபத்திரவமோ நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பார்ட். அது ஒரு காலகட்டத்தில் அது கடந்து போகும். உடனடியாக நாம் என்ன செய்கிறோம்? அந்த பிரச்சனையை சகிக்க கூடாமல் இமிடியேட்டாக உடனே நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மோவாபில் பாருங்கள், அங்கே சாப்பாடு கிடைக்குது, அங்கே போயிடுவோம், டெம்பரவரி அங்கே போயிடுவோம். அப்புறம் அங்கே இருக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறது, அங்கே கொஞ்சம் பிரச்சனை வரும். உடனடியாக என்ன செய்யறது? அங்கேருந்து புறப்பட்டு பெத்லகேமுக்கு வர்றது. கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த பிரச்சனையை நான் உனக்கு ஏன் அனுமதி கொடுக்குறேன்னா, நீ அங்கேயே இருக்கிறியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த பிரச்சனையே கர்த்தர் அனுமதி கொடுக்குறாரு. கர்த்தர் ஏன் உங்களை உபத்திரவத்துக்கு நேரம் நடத்துறாருன்னா, அந்த உபத்திரவத்தில் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் ஆண்டவரே அந்த அனுமதி கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேர், அதுவும் இந்த ஜென்ரேஷன், இப்போ இருக்கக்கூடிய சபைகள் இந்த கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் அப்படின்லாம் வரும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு கேட்டால் விசுவாச அறிக்கை. நான் சொல்கிறேன், யாரும் போராட்டத்தை விரும்பவில்லை, யாரும் பிரச்சனையை விரும்பவில்லை. ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு பார்ட். அது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல நேரங்களில் உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? உபத்திரவம் உண்டுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரும். அது 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 ஒரு பார்ட். சில நேரங்களில் நீங்கள் டாக்டரை கேட்டு பாருங்க, நல்ல டாக்டரை நீங்கள் கேட்டு பாருங்க, கொஞ்சம் ஜுரம் அடித்தா மாத்திரையெல்லாம் போடாதீங்கம்பாங்க. சாதாரண ஜுரத்துக்கு என்ன செய்யாதீங்க? மாத்திரைலாம் போடாதீங்க, அது நல்லது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும்? உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டெவலப் ஆகி கொஞ்சம் எதிர்த்து போராடுறதுக்கூடிய பலனை பெறும். அந்த ஜுரம் வர்றது நல்லதும்பாங்க. என்ன காரணம்? எனக்கு வலிக்கக்கூடாது, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது. அதனால் என்ன ஆகுது? நீங்கள் விரும்புறது வேற விஷயம், ஆனால் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க மாட்டேங்குது.